Hi friends, welcome to Madras. நம்ம என்னதான் பல வகையான மசாலா சேர்த்து மீன் குழம்பு வச்சாலும் அதனுடைய உண்மையான சுவைன்னு பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் மீன் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. புள்ளி திரட்டை மீனும் பாறை மீனும் வைத்து காரம் சாரமான கமகமக்கும் மாங்காய் சேர்த்து சுவையான மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். மீன் வறுவலுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் பொடியில் அதிகமாக மஞ்சள் சேர்த்து அரைச்சிருக்கனால நான் தனியாக மஞ்சள் சேர்க்கலை. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே மீன் ஃபுல்லாக இதே மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கணும். மீன் ஃபுல்லாக கீரல் போட்டிருக்கேன். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க மசாலா மீன் உள்ளே இறங்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே மீனில் நல்லா ஊறட்டும். மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண தேங்காய் 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதே மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழுத்த பழமாக எடுத்து அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஊற வச்சிருக்க புளியில் தண்ணி சேர்த்து வடிகட்டி புளி தண்ணி எடுத்துக்கலாம். வடிகட்டி வச்சுருக்க புளி தண்ணியில் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். தேங்காய், மிளகு, சீரகம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் விழுது சேர்த்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் பொடியில் மஞ்சள் அதிகமாக சேர்த்து அரைச்சிருக்கனால தனியாக நான் மஞ்சள் சேர்க்கலை. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே புளி தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு எண்ணெய், புளிப்பு, காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, கருகவும் கூடாது, குழம்பு ரொம்ப கசப்பாயிடும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 15லேருந்து 20 வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. 8லேருந்து 10 அளவுக்கு பூண்டு பல் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதும் மீன் குழம்புக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் கிரேவி திக்காகி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்குங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது ஒவ்வொரு மீனாக சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் துண்டுகள் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்த மாதிரியே ஒன்று ஒன்றா சேர்த்துப்போம். கொத்தமல்லி இலை பொடி பொடியாக நறுக்கினது
அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மீனும் மாங்காயும் நல்லா வேகணும். ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மீன் பாருங்கள் மசாலா கூட நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம பேனில் சேர்த்துருக்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து இதே மாதிரி வச்சுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு எண்ணெய் எப்போவும் நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்போ தான் ஃபிஷ் திருப்பி போடும்போது பேனில் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் ஃபிஷ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். அதே மாதிரி ஒரு ஃபிஷ்ஷை அதே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு தான் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா மீன் உள்ள மசாலா போடுறதுக்காக நம்ம கீரல் போட்டிருக்கோம். அது உள்ள நல்லா வேகணும். இப்போ பாருங்கள் எல்லா மீனும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் கருவேப்பிலை சேர்க்கணும். முன்னாடியே கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா கருவேப்பிலை கருகி அதோடைய ஃப்ளேவரே மாறிடும். இப்போ பாருங்கள் கருவேப்பிலை கண்ணாடி பதத்துக்கு ஃப்ரை ஆகியிருக்கும். அப்போ அதோடைய ஃப்ளேவர் மாறாமல் மீனில் அப்படியே அதோடைய ஃப்ளேவர் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷோட ஃப்ளேவரும் கருவேப்பிலையுடைய ஃப்ளேவரும் சேர்ந்து வாசம் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு வாசம் சூப்பராக இருக்குதுங்க. குழம்பு நல்லா திக்காகி இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம சேர்த்த மீனும் மாங்காயும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். காரம் சாரமான மாங்காய் சேர்த்த சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.